வணக்கம். இப்போ வந்து இந்தியாவோட ஃபெடரல் செட்டப் பத்தி பார்க்க போறோம். இந்தியாவோட ஃபெடரல் செட்டப் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் சக்ஸஸா இருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான சாலியன்ட் ஃபீச்சர்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஓகே. இப்போ ஃபெடரல் சிஸ்டம் பத்தி பார்ப்போம். ஃபெடரல் சிஸ்டம் வந்துட்டு இந்தியா வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க வந்துட்டு ஃபெடரல் சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ண காரணத்தினால பவர்ஸ் வந்து இந்த இடத்துல டிவைட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். யூனியனுக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் பவர் வந்து டிவைட் ஆகுது. பட் அது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட்டாக ஒர்க் ஆகும். அதோட ஓன் ஏரியாஸில் இண்டிபெண்டன்ட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் வந்து எப்படி வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் டிவிஷன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு விதமாக டிவிஷன் ஆகுது. லெஜிஸ்லேட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர். லா மேக்கிங் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ். ஓகே. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ன்றது அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ். இது வந்துட்டு பார்லிமெண்ட், இது வந்து நிர்வாகம். ஓகே. இந்த பிரிவினை வந்து டைரக்டாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணது தான். லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஆர்டிகல் 246 படி ஒரு ஷெடியூல் 7th ஷெடியூலில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. என்னென்ன லிஸ்ட் கொடுத்துருக்காங்க? 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூனியன் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் வந்துட்டு பார்லிமெண்ட் மட்டும் தான் லாஸ் வந்து அதுக்கு கொடுத்துருக்க சப்ஜெக்ட்டில் உருவாக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு டிஃபென்ஸாக இருக்கலாம், ஃபாரின் அஃபேர்ஸாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளே அடங்கும். ஓகே. இது 7th ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. அடுத்த லிஸ்ட் 7th ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து அதோட சப்ஜெக்ட்டில் வந்து லாஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போலீஸ், பப்ளிக் ஆர்டர், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்குள்ள வருது. அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து அதுக்கான சப்ஜெக்ட்ல லாஸை வந்து உருவாக்க முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தான் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன், ஃபாரஸ்ட், கிரிமினல் லா இதெல்லாம் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்குள்ள வரும். இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ருக்கும் அந்த லா உருவாக்குறதுல வந்துட்டு வருதுன்னா யூனியன் லால என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்துட்டு ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் அநியாயமாக தான் தெரியும் பார்க்க. ஆனால் அப்படி தான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படி கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கான்ற ரீசன்லாம் வந்துட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.